திருமிகு கரண் கார்க்கி அசுர வளர்ச்சி கண்டிருக்கும் சென்னை பெருநகரின் ஆதி முகத்தை அகழ்ந்தெடுத்துக் கொண்டிருப்பவர் எழுத்தாளர் கரண் கார்க்கி. கருப்ப நகரம் என்று வெள்ளையர்கள் அடையாளப்படுத்திய சென்னையின் பூர்வகுடி மக்களையும் மண்ணையும் முக்குளித்து அள்ளித்தரும் இவரது பேனா கூவமும் கொற்றலையும் வங்கக்கடலில் கூடி கூத்தாடும் வட சென்னையை வட்டமிட்டு கும்மி அடிக்கிறது. வட சென்னையின் ஜெகநாதபுரம் என்ற பகுதியில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்த கரண் கார்க்கிக்கு பள்ளி படிப்பு தள்ளி போனது. ஆங்கிலமும் கணிதமும் மனதில் ஏற மறுத்ததால் 10ஆம் வகுப்பில் தேர முடியாமல் 6 முறை குப்புற விழுந்தார். ஆனாலும் கார்க்கியின் பார்வை இலக்கிய வெளியில் ஆறாக பாய்ந்தது. வாசிக்க வாசிக்க கரண் கார்க்கியின் இலக்கிய வெளி விரிவடைந்தது. தொடக்க கல்வியில் சுணக்கம் ஏற்பட்டாலும் பின்னாளில் வரலாற்றில் முதுகலை பட்டம், பிழைப்புக்கான தொழில் என்று அன்றாட ஓட்டங்களை எழுத்துகளோடு கோர்த்து அறுபடாமல் இயங்கினார். அறுபடும் விலங்கு என்ற முதல் புதினம் 8 ஆண்டு கால பிரசவ வலிக்கு பின்னரே புத்தகமாக வெளியானது. ஆனாலும் மனம் தளராமல் பூர்வகுடி மக்களின் அக வாழ்க்கையில் கருப்பு விதைகள், கருப்பர் நகரம், வருகிறார்கள் மற்றும் ஒற்றைப்பல் ஆகிய புதினங்கள் வாயிலாக நகலெடுத்து படைத்துள்ளார். நகரமயமாக்கும் நிகழ்த்தும் பொருளாதார பெருவெடிப்பு பூர்வகுடி மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்களை எளிய கதைமாந்தர்களின் மூலமாக பதித்து வருகிறார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்களின் வாழ்க்கையை நுட்பமாக பேசுகிறது இவரது வருகிறார்கள் என்ற புதினம். தன்னை சுற்றி நடக்கும் மாந்தர்களின் அசைவுகளை சென்னையின் பின்னணி மாறாமல் பின்னிக் கொண்டிருக்கும் திருமிகு கரண் கார்க்கி அவர்களுக்கு இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. இலக்கியத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க சமூக கருத்துக்கள் நிறைந்த திரைப்படங்களை நமக்கு கொடுத்து வரும் திரைப்பட இயக்குனர் திருமிகு வெற்றிமாறன் அவர்களையும் ஹாக்கி விளையாட்டு வீரர் திருமிகு திருமாவளவன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இலக்கியத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் பெற்றுக்கொள்ள திருமிகு கரண் கார்க்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை மீதான அதீத காதலை உங்களோட படைப்புகள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. மாறிவரும் சென்னையை பார்த்து உங்களோட ஏக்கம் என்ன அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கு. என்ன இழந்திருக்கிறோம், என்ன பெற்றிருக்கிறோம் ஏற்புரையோடு சேர்த்து? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உண்மையிலே நான் உண்மையாகவே ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடிய ரொம்ப பதட்டமாக இருக்கேன். நிறைய எழுந்திருக்கிறேன். இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அடைவதற்குரிய பொன்னுலகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொன்னுலகம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. எல்லாருக்கும் நகரம், பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய சாலைகள், வசதியான வாழ்க்கை எல்லாமே நகரத்துக்கு வருவாங்க. ஆனால் அந்த நகரத்தில் அப்படி ஒன்று எங்கே இருக்குதுன்னு என்னோட 18, 19, 20 வயசு வரைக்கும் தேடி தேடி பார்த்தேன். அது கிடைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு நல்ல இலக்கியங்கள் கிடச்சி. நிகழ்த்தகவன் கணிதம் எனக்கு வராது, ஆனால் இந்த நிகழ்த்தகவன்ற ஒரு கணிதத்தை என் வாழ்க்கையில் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்காது. என்னன்னு தெரியும்.
இதோட 15வது வருஷம் நான் எழுத வந்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு 30 வருஷமாக எழுதிட்டு இருக்கிறேன். 30 வருஷத்தில் 5 வருடம் நான் எழுதினேன் என்னுடைய படைப்புகளை. ஒரு 50 கவிதை, ஒரு 8 சிறுகதை, 2 நாவல், எல்லாத்தையும் நானே கிழிச்சி கொளுத்திட்டேன் ஒரு இரவில். ஏன்னா நான் எழுத வந்தது இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக 2000 நான் எதை எழுத வந்தேனோ அதை அழகாக கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் நான் எழுத வந்ததுன்னு. அதுதான் அறுபடும் மிளகன்ற என்னோட முதல் நாவல். அந்த நாவலை வெளியிடுறதுக்கு மறுபடியும் ஒரு 10 வருஷம் நான் போராட வேண்டியது. யாருமே போடல. 400 பக்கம் கையெழுத்து பிரதியை வாசிக்கிற பொறுமையும் பொறுப்புணர்ச்சியோ இந்த சமூகத்துக்கு இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடுமையாக போராடிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 3 அசிரீதி குரல் கேட்டுக்கிட்டேன் என் வாழ்க்கையில். அதில் ஒரு பதிப்பகத்திலேருந்து நான் இப்போ டைம் இருக்குதுங்களா? பதிப்பகத்திலேருந்து 5 வருஷமாக வச்சுட்டு வாசிக்கவே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அங்கே போவேன் அந்த பதிப்பகத்துக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் போவேன். ஏன்னா நான் மற்ற நாள் ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய நிலைமையில் இருப்பேன். ஞாயிறு திங்கள் 2 நாள் நான் அங்கே போவேன். 5 வருஷமாக அப்படி தான் நடந்தேன். ஆனால் அவங்க வாசிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு முறை கோபத்தோடு அந்த பதிப்பகத்தில் இருந்து கொடுங்க அந்த நோட்டை, ஒன்று கிழிச்சு போடுங்க, இல்லை அதை நான் போடுவேன்னு சொல்லுங்கள், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், எதுவுமே சொல்லாமல் வச்சுட்டு இருக்கிறீங்களேன்னு கோபமாக வாங்கிட்டே வரேன். அப்போது மிட் மசாலா அந்த சிக்னல்லேருந்து ஒரு குரல், கார்கி என்னப்பா அவ்வளோ கோபமாக போய் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஆசிரியர், அவர் இப்போ தலைமை ஆசிரியராக இருக்கார் கூடலூரில். அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, என்னை பார்த்து உடனே மங்களோட சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுத்து ஒரு 5 பதிப்பகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறார். 5 பேரும் 35,000 கொடுங்க, 40,000 ரூபா கொடுன்னு சொல்கிறாங்க. அவர் ஆனால் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு ஒன்று சொன்னார், கார்கி உனக்கு இலக்கிய உலகத்தை பற்றி தெரியல, நீ வாசிக்கிற உலகத்தை பார்க்குற எழுதுகிற, ஆனால் அந்த பதிப்பகம் பணம் அதை போடுறதுக்கான பின்புலம் இதெல்லாம் ஒரு பெரிய தேவையாக இருக்குது. நீ ஏதாவது ஒரு இலக்கிய அமைப்புக்கு போய் என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் யாழினி முனுசாமி, அவர் பேராசிரியர் SRM கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், அவர் கையில் கொண்டு போய் விட்டுட்டு அவர் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொன்னார். இவன் பாரு ஒரு நாள் எப்படி வரப்பட நான் சொன்னேன். சொல்லிட்டோடனே யாழினி முனுசாமி அந்த நாவலை வாசிச்சுட்டு அது ஒரு அசிரீதி குரல், கார்கி நல்லா இருக்குது இந்த நாவல், நான் போடுறேன் இதை அப்படின்னு சொன்னார். அது அந்த நாவல் அதுக்கப்புறமும் நான் 2005 அவரை சந்திக்கிறேன். 2009 தான் அறுபடும் மிளகு வந்தது. இன்னையோட 15வது நாள் நான் இந்த நம்பிக்கை நட்சத்திரம் விருது பெற்றிருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை விடவும் என் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரியலாம் என்னால் சொல்லுவேன், அன்புக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் என் பக்கத்தில் நிற்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட தோழர் எனக்கு நல்லா தெரியும், அவங்க எழுத்து வழியாக அவங்களும் என் கூட நிற்கிறதுல இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ரொம்ப ஃபீலாக உணர்றேன். நன்றி. குறிப்பாக புதிய தலைமுறைக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய படைப்புகள் வழியாக நான் அதை கண்டிப்பாக செய்வேன். அடுத்த படைப்பிலேயே நான் அது எப்போ கடுமையாக உழைக்கிறவங்க தானே. இப்போ நம்மளை சொல்கிறாங்க கரண் கார்கின்றவன் எழுதுறான் அப்படின்னா, எப்பவுமே சாகிற வரைக்கும் எழுதுகிற முடிவில் தான் இருக்கிறேன். அதனால் அடுத்த படைப்பிலேயே அதுக்கான நன்றியை நான் நிச்சயமாக சொல்லிடுவேன். குறிப்பாக என்ன தேர்ந்தெடுத்த இந்த இலக்கிய குழு ஒன்று இருக்கும் புதிய தலைமுறை, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னுடைய மகிழ்ச்சியையும் அவங்களுக்கும் நன்றியை நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக தான் சொல்லுவேன். மகிழ்ச்சி. புத்தகம் எழுதுவது ஒரு கலைனா அந்த புத்தகத்துக்கு பெயர் வைக்கிறது மிகப்பெரிய கலை. உங்களுடைய புத்தகத்தின் பெயரெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் திருடர்களின் கை மென்மையானதைன்னு இருக்கும். எப்படி அதை அது நம்ம உலகம் அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு 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 ப்ராப்பரான பிலாசபி மேலேயே அது இருக்காது. தத்துவத்தை இழந்த ஒரு சமூகம்னு நான் வெளிப்படையாக சொல்லுவேன். ஏன்னா இல்லாத எதெல்லாம் தத்துவம்னு சொல்லுவோம். தத்துவம்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி பார்க்கவே மாட்டோம். அப்போ என்னன்னா நம்ம எல்லாத்தையுமே எழுதுறோம்னா இது ஒரு தற்கொலைக்கொப்பான வாழ்க்கை, எழுத்து வாழ்க்கைன்ற தான் சொந்த வாழ்க்கை எழுதுறதுக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எனக்கு ரொம்பவும் விழப்போறேன்னும் போதெல்லாம் எனக்கு உதவிக்கர நீட்டிய தாமுன்னு ஒரு நண்பன், பல்லாவரத்தில் ரவின்னு ஒரு நண்பன், என்னுடைய சகோதரிகள் மலர், இளவரசி, ஏமா, என்னுடைய நண்பன் ஞானவேலன், இவங்க எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்றேன். ஏன்னா உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எழுதுறவனை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லா துறையிலையும் அங்கீகாரம் முக்கியமானதாக இருக்கலாம், ஆனால் எழுதுறவனுக்கு வாழ்வே பெரிய சிக்கலாக மாறிடும். ஆனால் இந்த சூழலில் இப்போ புதிய தலைமுறைக்கெல்லாம் நான் நன்றி சொல்லுவேன். இந்த வெளியில்
எனக்கு இந்த விருதை வச்சு நன்றி சொல்ல, வெளியில ஒரு எழுத்தாளனா சொல்லுவேன், எழுதுறவங்களையும் கொண்டாந்து இங்க மேடையில நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பார்வையை சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த 10 ஆண்டுல வந்து இலக்கிய நிலைமைகள் மாறிக்கிட்டே வருது. வாசிக்கிறாங்க. இப்ப என்னோட எழுத்துலாம் வந்து ஒரு 10 நாள்ல 80-800 பிரதி விற்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துருக்குது. இது ஒரு 10 வருஷமா நடக்கிற நிகழ்வு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால இதுக்காகவே நான் புதிய தலைமுறைக்கு நிச்சயமா நன்றி சொல்றேன். குறிப்பா வந்து புதுசா எழுத வரக்கூடிய, மரபுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் புதிய மாற்றங்களை விரும்பக்கூடிய புதிய படைப்பாளிகளுக்கும், இந்த மாதிரியான படைப்புகளை நேசிக்கிற இளைஞர்களுக்கும் வாசகர்களுக்கும் இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன். நன்றி. சட்டைக்காரி அப்படிங்கிறது உங்களோட படைப்பு. யார் இந்த சட்டைக்காரி? இல்ல, ஆங்கிலோ இந்தியர்களை வந்து சட்டைக்காரிகள் அவங்கள தான் வந்து நான் மெயின் பண்றதுக்காக சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய பெரம்பூர் பகுதியிலலாம் என்னுடைய பாட்டிகள்லாம் வந்து அவங்க குசினியில வேலை செஞ்சாங்க. அப்ப நிறைய ஆங்கிலோ இந்தியர்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்க இல்லாமலே போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களோட அன்பு, அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்களோட காதல், அவங்க இனபேதம் மற்றும் எல்லோரோடும் பழகின அந்த பண்பு, இதெல்லாமே நான் கண்கூட பார்த்தவன்ற முறையில் அந்த வாழ்க்கையை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அதில் ஒரு சட்டக்காரி தான் நான் முக்கியம். ஏன்னா பெண் வந்து இவங்களாம் சும்மா சொல்கிறாங்க, சாமி, கடவுள், நதி, நாங்கள் யாருமே மதிக்க மாட்டோம். சும்மா அவங்கவுங்க தனித்தனியாக மதிச்சுவாங்க. இப்போ எங்கள் அம்மா இங்கே வரலையேன்றது எனக்கு ரொம்ப வருத்தம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களால வர முடியாத ஒரு சூழல் வந்துச்சுன்னா அம்மா என் கூட நின்று இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அம்மா வந்து எனக்கு ஒரு 100 அம்மா இருக்கிறாங்க. பெண்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதனால நான் என்னுடைய படைப்புகள்லயே அம்மா இல்லை, நம்ம அம்மா தங்கச்சி நம்ம கூட பழகிறவங்களை வச்சுதானே பெண்ணையே புரிஞ்சுக்கணும். வேற என்ன நமக்கு அறிவு இருக்கு. அப்போ அந்த விதத்தில் வந்து சட்டக்காரி அப்படின்றது இழிவாகவும் சொல்லுவாங்க சில வேலைகள், ஆப்பக்காரி, சட்டக்காரி அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய தியாகங்களை பற்றி டைப்பிஸ்டாக போடுவாங்க நம்ம பழைய சினிமாவில். பப்பாங்க தான் அவங்கள பிரதிபலிப்பாங்க. ஆனால் உண்மையாக வந்து நிலைமைகள் வேறு. இப்போ அதையெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு அந்த நான் பயன்படுத்திச்சு. அம்மா, தங்கை, அத்தை இந்த மாதிரி பெண்களோடு பழகிதான் நான் பெண்களை புரிஞ்சுக்க முடியும். வேறு எங்க செல்வது அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, அப்போ கூட புரிஞ்சுக்க மாட்டோம். அப்படி போ அம்மா கூட இருக்கிறோம், தங்கச்சி கூட இருக்கிறோம், அக்கா கூட இருக்கிறோம், பெரியம்மா கூட இருக்கிறோம், காதலி கூட இருக்கிறோம், பொண்டாட்டி கூட இருக்கிறோம். இவங்க தான் வந்து தப்பு பண்றாங்க. அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் மனுஷன் யாரு தனிப்பட்ட முறைப்பாடு. இந்த தத்துவம்ன்றது தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சமூகமா இருக்குது. தத்துவம் என்பது என்ன? அது கொட்டையும் பட்டையும் போட்டு நிறுத்துறவங்களோடது கிடையாது. அது வந்து உழைப்புல இருந்து நிரூபிக்கக்கூடியது, அறிவியல்ல இருந்து கண்டுபிடிக்கக்கூடியது. அது ஒரு அறிவியல். அப்ப அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் சித்திக்கணும், அதை நோக்கி வரணும் அப்படின்றது நான் ரொம்ப விரும்புவேன். அதை நோக்கி தான் நான் எழுதுவேன் ஆசைப்படுறேன். மிக்க நன்றி சார். தினகரன் சார், உங்களுடைய வாழ்த்துறை. கரண் கார்கிக்கு இந்த விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவர் அந்த கருப்பர் நகரம் நாவல் எழுதின டைம்லேருந்து தெரியும். அப்போது அவர் மீட் பண்ணி அந்த புக்கு கொடுத்து எனக்கு படிங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவர் இன்னைக்கு வந்து பல இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அவருக்கு இந்த விருது வந்து அவருக்கான நம்பிக்கையோ இல்லையோ, பட் அவரை போல் எழுத விரும்புகிற பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து எப்போதுமே கலை வந்து அரசியலற்ற கலை எப்படி தொடர் கலையாகவும் அடிக்கடி அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அண்டு இதுதான் நாங்கள் எப்போ பேசினாலும் இது தொடர்பாக இதுக்குள்ளே தான் பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு வந்து நான் என்னோட ஒரு ஸ்கிரிப்டும் அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அவருடைய மரப்பாலம் கண்டிப்பாக ஒரு படமாகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படமாகக்கூடிய ஒரு நாவல். அது சம்மந்தமாகவும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு கொசுறு தகவல் தான் இது. எனக்கு வந்து அவருக்கான இந்த அங்கீகாரத்தை அவர் பெறும்போது அவரோடு கூட நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே வந்து இதுலேருந்து கொஞ்சம் விலகி போய் அசோக் செல்வனுக்கு ஒன்று சொல்கிறேன். சினிமாவில் வந்து எப்போதுமே வந்து சினிமாவில் எல்லா துறையிலையுமே வந்து நாம் நினைக்கிறது நமக்கு நினைக்கிற நேரத்தில் கிடைக்காது.
ஆனால் நம்முடைய இலக்கை மனசுல வச்சு தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் அது கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல நமக்கு ஒவ்வொருத்தர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க அதை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் சேயிங் வாட் எவர் தட் யூ செட். தேங்க்யூ. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. சீக்கிரமா அது திரைப்படமா வந்து உங்களோட இணையில ஆமா, நாங்க கண்டிப்பா வந்து அது மரப்பாலம் வந்து அது பெரிய அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். பட் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் சீக்கிரமா நாங்க ஒர்க் பண்ண போறோம். அண்ட் இது வந்து நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு தகவல் தான். அது தவிர அவருடைய எழுத்தாளர் தொடர்பு இலக்கியம் இல்லாமல் கலை இல்லை, கலை இல்லாமல் இலக்கியம் இல்லை. கலைன்னா சினிமா சொல்றீங்க ஆமா இல்லையா? ஓகே. இலக்கியம் வந்து எழுத்து, சினிமா ரெண்டுமே கலை தான். வாழ்த்துறையாக சில வரிகள். வணக்கம். புதிய தலைமுறைக்கு ஒரு நன்றி என்னை அழைத்ததற்கு. அதாவது விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரத்தின சுருக்கமாக வாழ்த்துக்களை வழங்கினீங்க. மேடையில் வந்திருக்கக்கூடிய விருதாளர் விருந்தினர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இலக்கியம் பேசும்